அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யசோகுரா ஃபேமிலி சீரிஸோட எபிசோட் 27 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீசன் 1 ஃபைனல் எபிசோட். சீசன் 2 வந்து டேட் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகல, ஆனால் பட் ஃபியூச்சரில் வரும்ன்றத கரன்சிலோலே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி செரி பிளாசம் எமோஜி கூட எந்த சீரிஸுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதாவது 10க்கு நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்பேன். முக்கியமாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வேற லெவலான ஒரு ஸ்பை சீரிஸ் தான். ஒரு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சாயல் இருந்தாலும் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. சீசன் 2ல மேபி அவங்க அப்பாவை தேடி போற மாதிரி இருக்கும். அது கூட என்னோட கெஸ் மட்டும் தான். அது வந்துச்சுன்னா அப்ப பார்க்கலாம். சரிங்க, நம்ம காதுக்குள்ள போலாம். இப்ப கியோச்சிரோ கிட்ட ஷியானோ, கேஜோ இன்னும் சில செகண்ட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள அவன் அழிங்கடா, தடுத்து நிறுத்தலாம், அவ்வளவுதான். சரி ரொம்ப பயப்படாத, அடுத்ததா அவனோட கதையை தான் முடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்மேஷனை உருவாக்க போறோம். அதாவது சாக்குரா ரோட்ஸ். அதை பண்ண போறது நம்மளுடைய அசனோ. என்னது அசனோ பண்ண போறானா? ஆனா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதாச்சு. இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. கண்டிப்பா அடுத்தது அதான் பண்ண போறீங்களா? டைம் வேற போயின்னு இருக்கு, பேசியே கழிப்பீங்க போல. இல்ல அதை பண்ணி பாத்துருவோம். அசனோ ரெடியாடான்னு சொல்லிட்டு ஃபுட்டபாவும் கேட்க ரெடியா இருக்காங்கக்கா. அடுத்த நிமிஷமே அவங்களோட ஏரை பயன்படுத்தி அவனை முன்னோக்கி தள்ள. ஆஹா, ஒரு ஆர்டினரியான பர்சனை வச்சுன்னு என்ன எதிர்க்க போறீங்களா? அவனுக்கு எல்லா பவரையும் கொடுத்து சரி வாங்க இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் நீங்களா நானு. ஹீரோ முன்னுக்கு போய் ஃபைட் பண்ண தரமா இருக்கும். அந்த ஃபைட்ல கெக்கோவோட க்ளோன்ஸ் எல்லாம் பயன்படுத்த சூப்பர் தையோ ஃபெஸ்டிவலாம். இன்னொரு பக்கம் நம்ம சின்சோவும் அவனுடைய அட்டாக்க பயன்படுத்த. அக்கா ரெடியா? நான் ரெடி தான். அங்க பறந்து இருக்க பாறைகள்லாம் காவசிட்ட நோக்கி அனுப்ப. நான் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால என்ன பண்ண போறீங்க? இந்த பாறைகளை வச்சு என்ன தடுத்துட முடியுமா? தடுத்துட முடியாதுதான், ஆனா நாங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்க முடியும்ல. அது என்னன்றது அடுத்தது நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஸ்கில்ல வந்து அசனோ அவனுடைய ட்ரைனிங் மூலியமா இப்ப பயன்படுத்தி இருக்கான். அது மூலியமா வெளியே படுற கவுண்டர் அட்டாக்கு தான் இப்போ ஒண்ணுக்கு எதிராக வரப்போகுது. பட் ஆனா அதை ஒண்ணு தாக்கத்து கிடையாது. அண்டர் கிரவுண்ட்ல போய் அது வெடிக்கிறதுக்காக அது பண்ண போற வேலையை நீ பாக்குறியா? இதை சொன்னதே அசனோ தான். அப்ப பார்த்தா அவன் தான் இந்த அட்டாக்க பண்ணலாம் சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துருப்பான். காவாசிட்டா அவன் உன்னை சீக்கிரமா முடிக்க சொல்லி என்கிட்ட சிக்னல் கொடுத்ததுனால இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் தரையை உடைச்சுக்கின்னு மெட்சுமையோட அம்மா இருக்கிற அறைக்கு வரான். என்னோட சிப்ளிங்ஸுக்கு தெரியாம 4ஆவதா ஒரு மிஷினை நானும் அசனோவுக்கு மட்டுமே நாங்க ஷேர் பண்ணிக்கோம். அது என்னன்னா என்னோட மதரோடைய பாடியை நாங்க ரெக்கவர் பண்ணணும். இந்த இடத்துல என்னோட சிப்ளிங்ஸ் ஒன்னு சமாளிக்கும் போது, ஏன்னா அசகுரோவோட ஹெட் வந்து அவங்க பிறந்த இடத்துல தான் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக ஹீரோவும் இப்போ பார்த்து இருக்க அந்த இடத்துல பார்த்து நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட சூப்பர் பவரை பயன்படுத்தினாலும் இதெல்லாம் டச் பண்ணாலே அவ்வளவுதான் போலயே. இதெல்லாம் அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கு. அது அப்படி ஹீரோ ஒரு கையில தொட அடுத்த நிமிஷமே அவனுக்கு ஏதோ பிரஷர் தலையில விழுற மாதிரி உணர்றான். சரியா சொன்னேன். இது ரெட் த்ரெட்ஸ் ஜொமினியனோட கிறிஸ்டலைஸால உருவாக்கப்பட்ட அசகுரா பிளட் சூப்பர் பவருக்காக பயன்படுத்தக்கூடிய வயர்ஸ். இது அசகுராவோட பிளட்டும் அப்புறம் ஹார்ட்ல இருந்து எடுக்கப்படுது சக்தியை தான் புரிஞ்சுது இது. ஏன்னா அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம் அவங்களோட பாடி என் கூட இப்ப லிங்க் ஆயிருக்கு. 90 ஹெட்டோட பாடி. நீ ஸ்டாப் பண்ண நினைச்சாலும் அந்த த்ரெட் எல்லாம் தாண்டி போகணும். பட் அந்த த்ரெட்டை உன்னால தடுக்கவே முடியாது. ஏன்னா அதோட கேப்பபிலிட்டியை உன்னால தாங்க முடியாது. அதை நீ தொட்டினா ஒன்னே அழிக்கிறதுக்கு சமம். அதை ரொம்ப நேரம் தொட்டவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது. அதை மட்டும் நீ கிளியர் பண்ணி எடுத்துட்டினா அந்த இடம் வெடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 2 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஒன்னு என்ன அடிக்க போறியா இல்ல அவங்களோட பாடியை எடுக்க போறியா? அப்ப பார்த்தா சிப்ளிங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல போராடினு இருக்க. ஹீரோ மிட்சுமி யோசிச்சு பார்க்க அடுத்த நிமிஷமே அந்த கயிறு எல்லாம் ஒன்னா பிடிக்க காவாசிட்டா பார்த்து ஷாக்க வரான். எனக்கு வேற சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி யோசிச்சு நின்று இந்த டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனா இதை செஞ்சா மட்டும்தான் என்னோட ஒய்ஃப் நல்லா இருப்பானா? நான் இதையும் செய்வேன். என்னோட லிமிட்டையும் நான் தாண்ட தயார். அசனோ என்ன நடந்தாலுமே நான் உன் கூட இருப்பேன்டா. நான் எப்பவுமே மிட்சுமி சைடு தான். மிட்சுமிக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அதனால எனக்கு நிறைய டைம் இல்ல அப்படின்னு ஹீரோவும் அந்த த்ரெட் எல்லாம் ஒரே டைமா உடைக்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பண்ண மாதிரி பண்றான். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருக்கிற மேல இருக்கிற சீலிங்ல நிறைய ஐஸ் கட்டியாலான கூர்மையான கியூப்ஸ் எல்லாம் அப்படி கீழே விழுது. அப்படியே வெடிச்சு அதுவும் செதற இவங்களும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிருக்க. காவாசிட்டா பண்ண மாட்டேன்னு நினைச்சவங்க பண்ணிட்டான்றத ஷாக் ஆகிறான். 3 மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் பாக்கி ஒன்னு தான் இருக்கு. அவ்வளவுதான். கடைசி மிஷினும் இப்ப அவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டா சரியா முடிஞ்சிடும். அது முடிக்கிறதுக்காகவே தனியா ட்ரைனிங் எடுத்து வந்தவன்டா எங்க அசனும். இவனால மட்டும் தான் இந்த இடத்துல முடியும். ஷியானோ காவாசிட்டா சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா அவனோட லெவல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இருக்கு. இப்பயே பண்ணுங்க சீக்கிரமா. என்னோட பாடியை இப்ப மெயின்டைன் பண்ண முடியல. அதனால என்னுடைய அசகுராவை நான் பயன்படுத்தணும். பயன்படுத்தி நான் மட்டும் சாக மாட்டேன் இந்த இடத்துல தனியா. உங்க எல்லாரையும் நான் நரகத்துக்கு கூட்டம் போறேன். என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆகாது. இப்போ இல்ல காவாசிட்ட நிறுத்து, காலம் கடந்துருச்சு. ஆனா இப்போ அது நடக்காது கண்ணான்னு சொல்லிட்டு ஃபுட்டபாவும் அங்க போய் தடுக்கிறாங்க அவங்களோட பவரை பயன்படுத்தி. நீ சாவறது இல்லாம எங்களையும் சாவடிக்கலான்னு பாக்குறியா? அதனால உன்னோட எனர்ஜி நான் சேல் பண்றேன் இந்த இடத்துல. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி நீ வேலை கொடுத்தே ஆகணும் காவாசிட்டா. நீ என்னோட ஃபேமிலி அழிக்க நினைச்சல. நானும் பியூரிஃபிகேஷன் பயன்படுத்த அசகுராவோட பவர்ஸை யூஸ் பண்ணி இருக்கிற உன்னோட பாடியை நான் இப்போ பியூரிஃபிகேஷன் பண்றேன். நான் எவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்றேன். எங்கவும் எவனுக்கே இப்போ மைண்ட் கண்ட்ரோல் பண்றான். செஞ்சவும் பழைய நிலைக்கு மாறுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண. இன்னும் 1% தான் இருக்கு. சில செகண்ட்ஸ் முடிங்க சீக்கிரமா. அவனை இன்னமும் தடுத்து நிறுத்துங்க. நல்லா புரிஞ்சுது. அப்படியே இன்னொரு பக்கம் இவன் தடுத்து நிறுத்தின இருக்க. நம்ம கேச்சிரோ அவனுடைய ஸ்பைடர் வெப்பை பயன்படுத்தி இவனை கட்டி போட்டு வைக்கிறான். காவாசிட்டா நல்லாவே முயற்சி பண்ண. ஆனா உன்னோட விதி இப்படி இருக்கும்னு யாருமே நிர்ணயிக்கல. உன்னோட முடிவு இப்படிதான் இருக்கணும்ன்றது தலையெழுத்து போல. இப்ப என்னுடைய அம்மாவோட பாடி இல்லாம உன்னால எனர்ஜியை கன்சியூம் பண்ண முடியாது. அசகுராதையும் பயன்படுத்த முடியாது. உன்னோட செல்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகுது.
இப்போ முடிச்சு கட்ட ஒருத்தன் வருவான் பாரு, அடுத்த நிமிஷம் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனுடைய ஸ்வாட பயன்படுத்தி இப்போ நீதிக்கான நேரம், தயாரா உன்னோட பாடியை வச்சுக்கோ காவாஷிட்டா, லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணவும் இப்போ காவாஷிட்டோட செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது. அந்த டைம் யாரோட வாய்ஸும் மிஸ்டர் காவாஷிட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் எட்டோடைய வாய்ஸ் தான் அது யசகுரால. இப்போ எல்லாம் முடியறதுக்கான நேரம் காவாஷிட்டா, எதுவுமே வேலை செய்யாது, நீ உண்மையில ரொம்ப கைண்டானவன், நீங்க சொல்றதும் சரிதான் எனக்கு தெரிஞ்சு, ஆனா உங்க கூட இருந்த நிமிஷங்கள் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணப்போ அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ என்னோட கதை முடியறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நானும் உனக்கு நன்றி சொல்லணும்டா. ஏன்னா எத்தனை காலங்களா உன்னோட ரிசர்ச்சுக்கு என்னோட டெஸ்ட் சப்ஜெக்டா நீ யூஸ் பண்ணிக்கல, உனக்கு பயனுள்ள வகையில் நான் இருந்ததுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். அதனால இப்போதைக்கு இது முடிச்சுப்போம். கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து 1-2 இயர்ஸ் ஆயிடுச்சுல, அந்த டைம் நான் உண்மையிலே என்னோட வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி, குட் பை மிஸ்டர் காவாஷிட்டா அப்படின்னு அவங்கள சொல்லத்தோட இவனும் மயங்கிறான். சேனோ அசகுரா தான் சொன்ன என்னோட அவுட் புக் எதுவுமே வரலப்பா, நார்மல் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அந்த இடம் ஹீரோவும் அப்படியே முடிச்சாச்சு சொல்லிட்டு பெருமிச்சு விட்டு அப்படியே மயங்கிற மாதிரி போக கேச்சிர தான் பிடிக்கிறான். நான் கேச்சிர பேசுறேங்க, காவாஷிட்டாவை பிடிச்சாச்சு, நீங்களும் இப்ப சொல்ல வேண்டிய நேரம். என்னாச்சு உங்க விஷயம்? நான் 2 பேசுறேன், இதுல எல்லாமே சரியா இருக்காங்க. நாங்க இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டோம். நான் கியாமா பேசுறேன்டா, நான் கூட இங்க ஆளுங்களை அடைக்கப்பட்டு வச்சிட்டோம். லட்சுமி ரொம்ப நன்றி. இல்ல சொன்னோம், நான் தான் உனக்கு சொல்லணும், நீ பத்திரமா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பண்ண. அதுக்கப்புறம் எல்லாருமே மிஷன் முடிஞ்சதுனால கிளம்புறதுக்காக ரெடியா வராங்க. அசனோ நம்மளோட மிஷன் கம்ப்ளீட். ஹீரோவோ ஸ்மைல் பண்ணி இருக்கேன். அப்ப அவனும் அவனுடைய அம்மா கிட்ட போயிட்டு கோட்டை கழட்டி போட்டு வரான். என்னோட பக்கம் நம்ம மிட்சுமியோட அப்பா என்ன ஆனாரு பார்த்தா, அவர் அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக ஒரு கேவ் கிட்ட வந்திருக்காரு, போட்ல இருந்து போறதுக்கு. கையில ஒரு சூட் கேஸ் வேற வச்சிருக்காரு. அப்ப பின்னாடி ஒரு வாய்ஸும் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கேவ். மோமோ இன்ஸ்டன்ட்டா அந்த இடத்துல காவாஷிட்டாவை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நீ அதை பார்த்துட்டு தான் இந்த இடத்துல இப்ப கடமை வந்திருக்கேன். பட் ஏன் நீ அவனை காப்பாத்தல? இதை தந்து எதையும் முக்கியமா எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. இப்ப இந்த இடத்துக்கு கிளம்பினா எப்ப திரும்பி வருவேன்? அதுக்கு பதில் சொல்லாம போனா தப்பாச்சு. உனக்கு அவங்க மாட்டீங்கன்னு வருத்தமே இல்ல? வருத்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கிற. சரி, முக்கியமான விஷயத்த என்கிட்ட கொடுத்துட்டு போறியா? அது ரேஸோட ஹார்ட் தானே, என்னோட பொண்ணுடைய இதயத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடு. அது மட்டும் என்னால முடியாது, ஏன்னா அவ என்னோட ஒய்ஃப், எனக்கு அவ தேவை. அதனால அவளோட இதயத்தை நான் எடுத்துன்னு போறேன். ஒரு நல்ல பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். அப்ப எனக்கு வேற வழி இல்ல. சரி, தயாரா இருந்துக்கோ. பயந்தாங்கோலி மோமோ, அடுத்த தண்ணி சந்திச்சாலும் வாழ்க்கையில இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு அவரோட யசகுரா பவரை பயன்படுத்தி கன் ஷூட் பண்ண இருக்கிறதுல இது தரமா இருக்கும் இந்த சீனு. அவர் சுட்ட அந்த புல்லட்டை பாத்தீங்கன்னா அவர் தடுக்கவும் அவருக்கு பின்னாடி இருக்கிற இடமே அப்படியே பாத்தீங்கன்னா காத்தால அடிச்சு தள்ளுது. தண்ணியெல்லாம் விசிறி அடிக்க இன்னொரு பக்கம் இவங்களே பயப்படுறாங்க, என்னடா இது அங்க நடக்குதுன்னு. ஓ, என்னோட வின்டர் டெம்பினேவா, நல்லதான் இருக்கு இதுவும். நீ ஒரு நல்ல மெமரி தான் எனக்கு கடைசியா கொடுத்துருக்க. குட் பை ஃபாதர் அப்படின்னு அவன் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆரம்பிக்கிறான். ஓ டிப்பண்டா. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு டெம்போவையும் கிரை பற்றியாச்சு. அந்த ஐலாண்டையும் இப்ப பழைய நிலைமைக்கு மாத்த போறாங்க. கூடவே காவாஷிட்டா வேற மாட்டினால அவனுக்கு மன ரீதியா சில அட்வைஸ்களை கொடுக்கறதுக்காக மணல நிபுணர்களை வர வச்சிருக்காங்க. கூடவே ஸ்பை அசோசியேஷன் மூலமா போலீஸ் அவனை விசாரணையும் பண்ணி இருக்காங்க. பத்தாவதுக்கு அவன் கூட இருந்த அவனுடைய டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே இப்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ பாதுகாக்கப்பட்டு அவங்கள கண்காணிப்புல வச்சிருக்காங்க. மொத்த டீட்டெயிலும் பாட்டாச்சிராவா. அடுத்ததா யசகுரா ஃபேமிலியோட 10th எட்டுன்ற முறையில மிட்சுமி யசகுரா நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்களை இப்ப கண்முழிச்சு பண்ணி நிக்க அலாரம் அடிக்க விழுந்துருச்சா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு போலியே. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இருந்து கிளம்பி இப்ப அவங்க அம்மாவுடைய கலர் இருக்கிற இடத்துக்கு வர அந்த இடத்துல பார்த்த ஹீரோவை கிளீன் பண்ணி இருக்கான். அவன் பண்ற காரியத்தை பார்த்து இவன் அவன் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டு இவன் என்ன காமெடி பண்ணுவேன் அப்படின்னு பயமுத்துற மாதிரி அவங்க கிட்ட போக, ஏய் சாரி மிட்சுமி, நீ 100 மீட்டருக்குள்ளேயே வரும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் என்னோட ஸ்பைன்றது, வேற லெவல்ற நீ. ரொம்ப நன்றிடா நீ பண்ண உதவிக்கலாம். சாரி மிட்சுமி, இதுக்கெல்லாம் இப்படி போய் நன்றி கேட்கலாமா? நீ நம்மள ஒரே ஃபேமிலில, நீ என்னோட ஒய்ஃப், நான் இருந்தாலும் இன்னமும் நிறைய கத்துக்கணும். பரவாயில்லையே, ப்ளூ கலர் பூ வச்சிருக்கேன். என்னோட அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் இந்த ஃபிளவர் ரொம்பவே பிடிக்கும். அவங்க மறைஞ்ச பேருக்கும் அவங்களோட நினைவுகளும் அவங்களோட வார்த்தைகளும் என்னை விட்டு போகல. அவங்க இப்ப கூட இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சீக்கிரட்டா எங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான மிஷின் பண்ணிக்கலாமே. இது யார் தோணுது? கேச்சிரவும் பார்த்தா போட்டோ பாக்கிட்ட இந்த வீட்டுக்கு மூத்த பையன்ற முறையில் மாமாவோட பாடி இந்த இடத்துக்கு எத்தனை வேணவா, அதனால தான் இவனை நான் கூப்பிட்டுக்கிறேன். பண்ணாட நாயோ எது கூட இவனை கூட்டு போனேன், தேவையில்லாம எங்களை பைத்தியம் ஆகிட்டியா, கூட்டு பையனை கூட்டு போயிட்டு ஆபத்துல தள்ள பாத்துருக்கல அப்படின்னு இவங்களை அடிச்சு போட்டுருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிட்சுமி காவாஷிட்டா அவங்க அம்மாவோட பாடியை தான் அவனுடைய பவர்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கணும். அவங்க ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா பயன்படுத்திக்கிறதுனால அந்த இடத்துல எப்பயும் இறந்துட்டு இருப்பாங்க. சரி, உங்க அண்ணன் சொன்ன வச்சுதான் அவங்களோட கடைசி காலத்தையாச்சு, அதாவது அவங்க இறந்த பிறகு உண்மையான பாடியை இந்த இடத்துல நாங்க எடுத்துன்னு வந்தோம். அது சக்சஸா முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னொரு விஷயம், முடிவா இன்னமும் உங்க அப்பாவை எங்க இருக்காரு என்ன ஆனாருன்னு தெரியலையே, அதனால இன்னமும் இந்த ஜாப் முடியல. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன். ஆமா, இருந்தாலும் முதல் விஷயம், இதை பார்க்கும்போது உன்னுடைய ஃபேமிலியோட கிரேவை தான் பார்க்க மாதிரி இருக்கு. உன்னோட அப்பா அம்மா பிரதர் இந்த நேரம் நீ இப்படி இருக்கிறத பார்த்து கண்டிப்பா பெருமைப்பட்டிருப்பாங்க. சரியா சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற முறையில ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு திரும்பி நார்மலா ஃபேமிலிக்குள்ள இப்ப ஸ்பை வேலையை தான் ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். அதன் வகையில ஒரு நாள் ஹீரோ கண் முடிச்சு வெளியே வந்தா மிட்சுமி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கான். குட் மார்னிங் மிட்சுமி. மிட்சுமி, என்ன ட்ரெஸ் இது? எங்க ஒரு ட்ரெஸ் கேட்ட நீ ரொம்ப லேட்ரா? ஏய் என்னடா இது காஸ்டியூம்? வாடா வாடா அசனோ, டைம் ஆகுது. எங்க வாடான்னு சொல்லிருக்கேன், எங்க போறோம்? யசகுராவோட ஸ்டைல் வெட்டிங் ரிசப்ஷனை பாப்போமா? என்னது வெட்டிங் ரிசப்ஷனா? அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. மிட்சுமி யசகுரா அண்ட் ஆசனோ டாயோ அவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷன் தான் இன்னைக்கு நடக்குது. இப்ப நீங்க எல்லாரும் முக்கியமான ஆட்களை இந்த இடத்துக்கு அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதனால இது முடிகிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். ஆமா, என்ன இங்க நடக்குது? அதாவது அபிஷியலா ஆசனம் இப்பதான் நம்ம வெட்டிங் ரிசப்ஷன் நடத்துறோம். இங்க
இங்க பாரு ஒவ்வொரு ஆளுங்களுமே இந்த இடத்துல முக்கியமான ஆளுங்க, மிகப்பெரிய ஸ்பைஸ், பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஓ எல்லாம் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அண்டர் வேர்ல்டோட பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம், அந்த ஸ்கெலிட்டன் ஐலண்ட்ல மிஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இது பிளான் பண்ணினே இந்த டைமிங் வரணும்னு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வச்சிட்டேன். மிஸ்டர் அசனோ, உங்களுக்கு பாக்கிறதுக்காக இப்ப கரண்ட்ல ஆக்டிவா இருக்கிற ரொம்ப ஓல்டஸ்டான பையா இருக்கிற மிஸ்டர் ஃபோமா வந்திருக்காரு. அவருக்கு அளவு சொல்லுறீங்களா? வாங்க பெரியவரே. இந்த தம்பி ரொம்ப நன்றி பெரியவரே. அது வாங்க அடுத்த நிமிஷம் அது உள்ள கத்தியால ஹீரோ தவிர ஹீரோ இன்ஸ்டன்ட் அதுல இருந்து தப்பிக்கிறான். எவ்வளோ அளவு சொல்ல வந்தா இப்படி பட்டுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியே தப்பிச்சுட்டேன். அசனோ வெட்டிங் கிஃப்ட் எப்படி இருக்கேன்? அதுக்கப்புறம் பார்த்தா மிட்சுமியோட தாத்தா பாட்டி தான் வந்திருக்காங்க. சாரி மிட்சுமி, நான் இவர்கிட்ட எவ்வளவு சொன்னேன், ஆனா இருந்தாலும் இது நம்மளோட ட்ரெடிஷனால நம்ம பண்ணி தானே ஆகணும். விட்டு ரிசப்ஷன்ல இதெல்லாம் நடக்குது சகஜம் தானே, நம்மளோட ட்ரெடிஷன் படி அதெல்லாம் பண்ணாதான் ஃபன்னா இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்மளோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்கல்ல, நம்மளும் இப்படி தானே இருப்போம். என்னென்ன பேசுறதுக்கு பாரு, நம்மள பலி கொடுத்துலே இருக்காங்களா. அதுக்கப்புறம் பார்த்து கியோச்சிரோ காஸ்டியூம்லாம் போட்டு வந்து காமெடி பண்ணியிருக்கான். அண்டர் வேர்ல்டோட ஃபெஸ்டிவல் என்ற முறையில இது செலிப்ரேட் பயங்கரமா பண்ணணும். உன்னோட லைஃப் இப்ப ரிஸ்க்ல இருக்குடா, இப்ப நீ சாகிறதுக்கான நேரம்டா, உன்னை தாண்ட எல்லாரும் டார்கெட் பண்ண போறாங்க, கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி போட்டு எல்லாரையும் ஷூட் பண்ண சொல்ல அவன் என்ன விட்டுக்கடா, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம். அப்ப மிட்சுமியோட அம்மாவும் ஒரு ஸ்கிரீன்ல வந்துட்டு கியோச்சிரோ என்ன பண்ற? ஹீரோவும் இது மிட்சுமியா? இல்ல இது மிட்சுமியோட அம்மா அப்படின்னு கியோச்சிரோ ஷாக்காவே. அப்ப பார்த்தா இது ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ தான். மாமா என்னமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதனா பண்ணட்டா வேணவா? அதோட கண்ணா இது ஃபியூச்சர்ல மிட்சுமியோட வெட்டிங் ரிசப்ஷன்ல இந்த வீடியோவை போறதுக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டைம்ல நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ, அதனால இப்ப முன்கூட்டி அவங்களுக்கான அப்போதைய தேவைக்கான அட்வைஸை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம அட்வான்ஸான ஒரு வாழ்த்துக்கள்னு வச்சுக்கேன். மிட்சுமி அது நீயும் நானும் தான். அப்போ எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். என்னால நம்ப முடியாது, இதை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப பார்த்தா அப்பயும் இவன் மிட்சுமி மேல கொஞ்சம் இதுலயே தான் இருக்கான். ஆனா மிட்சுமி அது சுத்தமா பிடிக்கல. போட்டோபா என்னடி பண்ற, அந்த வீடியோ போய் கட் பண்றீ, எனக்கு ரொம்ப ஷேம்ஃபுல் ஆகுது. அஃப்கோர்ஸ் நான் அதை பண்ண மாட்டேன்டா, இது அம்மாவோட ஆசை, அதனால இந்த இடத்துல அதை போட்டு தான் எல்லாரும் பாத்தே ஆகணும். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்து. அப்புறம் போட்டோபாவும் கொஞ்சம் இருக்க, போட்டோபாவை மிட்சுமி விடவே மாட்டா. உன்ன பக்கம் அவனுக்கு கதர்னு இருக்கானுங்க. பசங்களாம் சண்டை போடாதீங்க அம்மா அப்படின்னு நானும் பார்க்க எல்லாருமே இப்ப ரசிச்சு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களோட பழைய சின்ன வயசு ஞாபகங்கள் வந்திருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயின்னு இருக்கான். இந்த பக்கம் மிட்சுமியை பார்க்க மிட்சுமி பார்த்தா கண் கலங்கிட்டே இருக்கான். இதை பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் சோகமேட்டு அவனோட ஃபேமிலியும் நாவுக்கு வர, வாங்கடா நீங்களா நாங்களும் பாத்துருவோம், மிட்சுமி எனக்கு தான்டா, டேய் பெரிய பையனாட நடந்துக்கோ, என்ன ஓவரா பண்ற, மிட்சுமி எல்லாருக்கும் சொந்தமானவ அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கூத்துச்சு சண்டை போட்டு இருக்க. மிட்சுமியோட அம்மாவும் ஆனா நல்லா ஒண்ணு புரியுது, மிட்சுமி ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு மேரேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பா கியோச்சிரோ வந்து உன்னோட புருஷங்காரன சும்மா விட மாட்டான், அது மட்டும் நல்லா தெரியுது, கொலை பண்ணது கூட தயங்க மாட்டான்னு பாத்தியா. ஹீரோவும் பரவாயில்ல, என்னோட மாமியார் அப்பயே முன்னாடி கணிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை. ஆமா அம்மா அப்பயே யோசிச்சுட்டு இருக்காங்க, கரெக்டா தான். இன்னொரு நாளும் உங்க அப்பா இப்ப வரல, வந்திருந்தா இதெல்லாம் பார்த்து நம்ம வீடியோல வந்திருக்கலாம். ஒரு அம்மாவை எவ்வளவு கஷ்டத்தை சுமந்து இருக்காங்க மிட்சுமி உன்னோட அம்மா. ஆனா உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க. இவ்வளவு குழந்தைகள், அவங்களோட ஹாப்பினஸ் ஃபேமிலி ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசியா மிட்சுமி என்னோட வாழ்த்துக்கள். கடைசியா மிட்சுமியோட ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், ரொம்ப நன்றி நீ மிட்சுமிய தேர்ந்தெடுத்ததுக்கு. எந்த ஒரு கஷ்டத்திலையும் கண்டிப்பா அவளுக்கு துணையாரு, நீ என்னோட பொண்ணை நல்லபடியா பாத்துப்ப நம்புறேன். அதுக்கப்புறம் ஹீரோவா அவளோட கையை பிடிச்சி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். இதை பார்த்து கேச்சிரோவும் எனக்கு பழைய ஞாபகங்களை என்னோட அம்மா தூண்டி விட்டுட்டாங்க, டாய் மிட்சுமியோட கையா பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் துடிக்கிறான் அடிக்கிறதுக்கு. அண்ணா முட்டாள்தனமா பண்ணது சொல்லிட்டு அவனை அடுக்கிறாங்க. ஹீரோவும் பயந்து இருக்கேன். சரி எல்லாம் முடிஞ்சது. ஃபைனலா எங்களோட இந்த ரிசப்ஷன்ல எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்தீங்க. கடைசியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ப்ளீஸ் எல்லாரும் ஏஞ்சுங்க, ஃபைனல் ட்ரெடிஷனுக்கான எண்டிங் செரிமோனியா வந்துருச்சு. இதுதான் ஃபைனலா ஒரு நியூ சாப்டரா இங்க இருக்க போகுது. குண்டு மழையா பொழிய அந்த இது தப்பிச்சு போக போறது நாங்க தான். ஹீரோவோ கதர்னா இருக்கா, என்ன பண்றாங்க இவனுங்க தலைவா, இதுதான்ப்பா யசகுராவோட ட்ரெடிஷனலே. நீ இந்த இடத்துல இருந்து அந்த சிவப்பு கம்பளம் முடிகிற வரைக்கும் மிட்சுமியை பத்திரமா ஒரு குண்டு கூட படாம தூக்கிட்டு போனோம். ஐ மீன் கூட்டு போனோம், தூக்கிட்டு போனா காலை வெட்டி போடுவேன். என்னது இது உங்களோட ட்ரெடிஷன்ல ஒண்ணும் கவலைப்படாத அசனம், நம்மள எல்லாருமே பாதுகாப்பாங்க அப்படின்னு கையை பிடிச்சி அவளை கூட்டு போக இவங்க போகும்போது எல்லாரும் இவங்களை அட்டாக் பண்ண பாதுகாக்கிறதுக்காக சிப்ளிங்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. மிட்சுமி கடைசியா என்ன ஆனாலும் சரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ எனக்கானவ, நம்ம தான் யசகுராவோ ஃபேமிலி, நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு அவனை சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் தான் இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட். உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும் நம்புறேன், நம்பறது கிடையாது. நீங்க கமெண்ட்ல இந்த சீரிஸுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துட்டு போலாம் சொல்லுங்க. அதாவது 10க்கு நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி சீசன் 2 ஃபியூச்சர்ல மேபி வரப்போகுது, அது கன்ஃபார்ம் வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க. பட் எப்போ வரும்ன்றது தெரியல. அதை வந்து நம்மளோட சேனல்ல நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அப்பயும் வந்து சப்போர்ட் கொடுங்க. மிஸ் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே செரி பிளாசம் எமோஜோட அந்த 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. சரிங்க, நம்ம ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.